நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஷாலிஹோத்ரர் என்னும் மகர்ஷி செய்த அருந்தவத்தின் பயனாக பெருமாள் ஸ்ரீ வைத்திய வீரராகவன் ஆவிர்பவித்தான். தை மாதம் அமாவாசை தினம் ஸ்ரீ வீரராகவன் அவதரித்த புண்ணிய தினம். நாம் எதிர்பாராமலேயே நமக்கு இப்பொழுது ஒரு அரிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. மாதங்களில் சிறந்த மார்கழி மாதம் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் கடைசி மாதம். அதாவது தை மாதம் ஆரம்பிக்கும் பொழுது தேவர்களின் பகல் பொழுதாக உத்தராயண புண்ணிய காலம் என்று பெரியோர்கள் அதனை கொண்டாடுகிறார்கள். அந்த பகல் பொழுதான உத்தராயண புண்ணிய காலத்திற்கு முன்பாக பின்மாலை வேளையாக விடியற்காலை என்கிறோம் அல்லவா, அந்த பின்மாலை பொழுதாகத்தான் மார்கழி மாதம் விளங்குகிறது. மார்கழி மாதத்தில் பின்மாலை பொழுதில் தேவர்களுடைய இரவின் பின்னிரவி பொழுதில் நாம் ஸ்ரீ வீரராகவனுடைய அற்புதமான சரித்திரத்தை கேட்கிறோம். இனி தை மாதம் பிறக்கின்றது. தை அமாவாசை என்று ஹிருத்தாபநாசனி என்னும் அந்த புண்ணிய புஷ்கரணியில் தீர்த்தாமாடி நம்முடைய பிரார்த்தனைகளையெல்லாம் அங்கு செலுத்தி பகவானை வழிபடுகிறோம் என்றால் நாம் அடையும் புண்ணியத்திற்கு அளவே கிடையாது. அத்தகையதொரு பெருமை நமக்கு இந்த ஒரு நல்ல காலத்தில் கிடைத்திருப்பதினாலே கிடைத்ததொரு வாய்ப்பை நழுவ விடாமல் நாம் எல்லோரும் புண்ணியத்தை சம்பாதித்து கொள்வதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். முதலில் சொல்லும் பொழுதே அடியேன் குறிப்பிட்டேன், மகரிஷிகள் மட்டுமில்லாமல் சித்த புருஷர்கள் மட்டுமில்லாமல் பல ராஜரிஷிகள் இப்பெருமானிடத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பகவானிடத்தில் யாருக்குத்தான் ஈடுபாடு உண்டாகாது? அதுவும் அற்புதமானதொரு ஆதிசேஷன் மீது சயன திருக்கோலத்தில் துயில் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோலத்தில் வைத்திய வீரராகவன் சேவை சாதிக்கிறார். அவருடைய கொப்பூழில் பிரம்மதேவர் கமலத்தில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு, அந்த பிரம்மாவிற்கு தத்துவங்களையும் வேதங்களையும் உபதேசிப்பவனைப் போல ஸ்ரீ வீரராகவன் தன்னுடைய இடக்கையை நிமிர்த்தி வைத்திருக்கிறார். தவிரவும் எந்த மகரிஷி கொடியதான பசியையும் பொறுத்து கொண்டு தான் செய்த பரீட்சைகளையெல்லாம் தன்னுடைய அனுகிரகத்தினாலேயே வென்று தனக்கே ஆட்பட்டு தன் அடியாருக்கு இனியனாக தன்னை தன்னுடைய ஆவிர்பாவத்தை ஏற்படுத்திய மகரிஷியாம் ஷாலிஹோத்திரருடைய சிரசில் தன்னுடைய திருக்கையை வைத்து கொண்டு ஆயாசமாக அதே சமயத்தில் அன்பு ததும்பும் அந்த திருமுக மண்டலத்துடன் மந்தஹாசத்துடன் விளங்கும் புன் சிரிப்புடன் வீரராகவன் சேவை சாதிக்கிறாரே, அவரை குறித்து 2 பெரும் ராஜரிஷிகள் தவம் செய்து சித்தி பெற்றிருக்கிறார்கள். அந்த தவத்தின் பெருமையைத்தான் நாம் இங்கே திரு எவ்வளூர் என்னும் வீரராகவ சுவாமியினுடைய சன்னிதானத்திற்கு சற்றே தொலைவில், சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருவள்ளூரிலிருந்து சென்னைக்கு ரெட் ஹில்ஸ் எனப்படக்கூடியதான அந்த பிராந்தியத்திற்கு செல்லும் வழியில் நெடுஞ்சாலையின் அருகிலேயே அமைந்திருக்கக்கூடிய ஓர் தபோவனத்தில் திலீப மகாராஜாவின் வம்சத் தோன்றலாயும் தர்மசேனன் என்னும் தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற்போலே அறவழியில் மக்களை காப்பாற்றி வந்து பெருமானுக்கே மாமனாராகும் பாக்கியத்தை பெற்ற ஒரு உயர்ந்த உன்னதமான நோக்கம் உடைய உயர்ந்த மக்கட்பேற்றை அடைந்த ராஜரிஷியின் தபோவனத்தில் அனுபவித்து வருகிறோம். பலரும் ஸ்ரீ வீரராகவனுடைய திருக்கோவிலை அறிந்திருப்பார்கள். உலக பிரசித்தி பெற்ற அந்த திருக்கோவிலை அறியாதவர் என்பவர்கள் ஆஸ்திக உலகில் ஒரு சிலர்தான் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு அந்த திருக்கோவிலின் பிரசித்தி விஞ்சி இருக்கின்றது. ஆனால் கூட அதற்கு அருகிலேயே சற்று தொலைவில் அல்லது அருகில் நம்முடைய மனோபாவத்தின் படியாக
சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் ஈக்காடு என்று இக்காலத்தில் வழங்கக்கூடியது. வீக்ஷாரண்யம் ஒரு காடு, அதற்கு அருகிலேயே மக்ஷிகாவனம் என்னும் ஈக்காடு. இந்த ஈக்காடு தான் கனகவல்லி தாயாரின் திரு அவதார திருத்தலம். கனகவல்லி தாயாருடைய தகப்பனாராம் தர்மசேனன் என்னும் மகாராஜா ராஜ்ய பரிபாலனம் செய்து அவருடைய தலைநகராய் விளங்கிய திருத்தலம். அந்த தர்மசேன மகாராஜா தான் தவம் செய்து சித்தியடைந்த புண்ணிய திருத்தலம். இன்றும் தபோவனம் என்பதற்கு சான்றாக அதிகமாக மக்கள் நடமாட்டம் இல்லாமல் அமைதியானதொரு சூழ்நிலையில் பெருமான் ஸ்ரீ வீரராகவன் கல்யாண திருக்கோலத்தில் கல்யாண வீரராகவனாகவும் அவனுக்கு அருகிலேயே மணக்கோலத்தில் அந்த புது மணப்பெண் எப்படி நாணத்துடனும் தன் கணவனின் அருகில் தான் இருக்கிறோம் என்னும் பூரிப்புடனும் இத்தகுதொரு கணவன் நம்மை தவிர்த்து மற்ற யாருக்கு வாய்த்திருக்கிறார், உலக நாயகனை நாம் மனம் முடித்திருக்கிறோமே என்னும் உவகையுடன் தாயார் கனகவல்லியாக சேவை சாதிக்கின்றாள். அவசியம் வந்து நாம் சேவிக்க வேண்டியதான திருத்தலம். ஆம், தாயாரின் அவதார திருத்தலம் என்றால் அதன் பெருமையை நாம் தனிப்பட்ட முறையில் பேச வேண்டுமா என்ன? இனி அந்த ராஜரிஷியான தர்மவர்மா என்ன தவம் செய்தார்? அவர் தவத்திற்கு வீரராகவ பெருமாள் எவ்விதம் அனுகிரகம் செய்தார்? ஏதோ ஒரு முறை அவர் தவத்திற்கு அனுகிரகம் செய்து உனக்கு காட்சி அளித்து விட்டேன், உன் பெண்ணை கரம் பிடித்தேன் என்று சொல்லிவிட்டாரா? அல்லது வருடந்தோறும் தன் மாமனாரின் தபோவனத்திற்கு தான் மனம் புரிந்த அந்த திருமண மண்டபத்திற்கு வீரராகவ சுவாமி வருகை புரிகின்றாரா? இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா? இங்கே வந்து கல்யாண வீரராகவ பெருமாளையும் கனகவல்லி தாயாரையும் சேவிக்க வேண்டாமா? ஆச்சரியமான அந்த சரித்திரத்தை மார்க்கண்டேயர் வர்ணிக்கிறார். நாமும் சற்றே காது கொடுத்து கேட்டோமேயானால் அவரின் அனுபவ திவலைகள் நம்மீதும் தெரித்து விழும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திலீப மகாராஜா இக்ஷ்வாக வம்சத்தில் மிகச்சிறந்த மகாராஜா. அந்த திலீபனின் பெருமையை காளிதாச மகாகவி வர்ணிக்கும் பொழுது க்ஷாத்ரோ தர்ம இமாஸ்ரிதா என்று வர்ணிக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான தர்மங்கள் உண்டு. ஒரு சிறுவன், கல்யாணமாகாத சிறுவன், உபநயனம் ஆன பிரம்மச்சாரி எனில் அவருக்கு என்று ஒரு சில தர்மானுஷ்டானங்கள் உண்டு. இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் நியமங்கள் நம்முடைய சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கின்றன. அதுபோன்று தான் திருமணமான ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்காக சில பல தர்மங்கள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆணுக்கு ஒரு தர்மம், பெண்ணுக்கு ஒரு தர்மம். அது தவிர அவரவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய வர்ணங்களுக்கு ஏற்றாற் போல தர்மங்கள் மாறுபடுகின்றன. அவற்றில் அந்தணர்களுக்கு அடுத்தபடியாக உலகத்தை ரட்சிக்கும் வல்லமை பெற்றவர்களாகவும் தோள் வலிமை கொண்டு அறவழி மீறாமல் தன் மக்களை காப்பாற்றக்கூடியவர்களாகவும் அரசர்கள் திகழ்கிறார்கள். அத்தகு அரசர்களின் தர்மத்திற்கு க்ஷத்ரிய தர்மம் என்பது பெயர். அந்த க்ஷத்ரிய தர்மத்திற்கு உருவம் கொடுத்தால் எப்படி இருக்கும்? இது காளிதாச மகாகவியினுடைய கற்பனை. சுவாமி, தர்மத்திற்கு வடிவு கொடுக்க முடியுமா என்ற பொழுது மகாகவி கூறுகிறார், நீங்கள் தனிப்பட்ட முறையில் இதை தேடி பார்க்க வேண்டாம். திலீப மகாராஜாவை பார்த்தாலேயே க்ஷத்ரிய தர்மம் வடிவு கொண்டு வந்தது என்றால் எவ்விதம் இருக்கும் இதை நாம் அறியலாம். ஆம், அந்த தர்மமே வடிவு கொண்டு வந்தார் போலே திலீப மகாராஜா விளங்கினான் என்று போற்றுகிறார். அதனால்தான் பல அரசர்கள் தர்மத்தையே செய்து தர்ம சிந்தனையில் திளைத்து தன் மக்களை தர்ம வழியில் காப்பாற்றிய அந்த குலத்தில், சூரிய குலத்தில், ரகு குலத்தில், இக்ஷ்வாகு குலத்தில் திலீபன், ரகு, அஜன், தசரதன் என்ற பரம்பரையில் சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே சக்கரவர்த்தி திருமகனாம் ராமனாக பிறந்தார். அந்த ராமன்தானே இப்பொழுது வீரராகவனாக அர்ச்சாவதாரத்தில் நமக்கு சேவை சாதிக்கிறார். ராமன், ராகவன், ராகவன் என்றாலும் ராமன் என்றாலும் ஒன்றுதானே. அந்த ராமன் அல்லது வீரராகவன் யாரை கல்யாணம் செய்து கொள்வார்? தனக்கு எல்லா விதத்திலும் தகுந்தவளான ஒரு பெண்மணிதானே.
அந்த பெண்மணி பிறந்த இடம், ஆம், அர்ச்சையில் ஸ்ரீ வீரராகவன் பொற்கொடியாம் கனகவல்லி தாயாரை கல்யாணம் செய்து கொண்ட இடம். இந்த இடம் தர்மவர்மா என்னும் அரசரின் ராஜதானி. திலீபன், ரகு, அஜன், தசரதன், ராமன், லவன், குஷன் என்று மாபெரும் அரசர்கள் வம்சத்தில் தான் பிறந்ததினாலோ என்னவோ தெரியவில்லை, இந்த அரசனுக்கு தர்ம சிந்தனை அப்படி ஒரு ஆஸ்தியையும் அந்த தர்மத்திலேயே எப்பொழுதும் பக்தி ஸ்ரத்தையையும் வளர்த்து வந்தது. அதைவிட முக்கியம் என்ன தெரியுமா? தன் குல முன்னோர்கள் எவ்விதம் ஸ்ரீ ரங்கநாதனை எப்பொழுதும் ஆராதித்து வந்தார்களோ, சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகனும் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில். ரங்கநாதன் இக்ஷ்வாகு குலதனமாக பிரம்மதேவராலே அயோத்தி மன்னருக்கு அளிக்கப்பட்டதினால் பரம்பரையாக அயோத்தி நகரத்து மன்னர்கள், இக்ஷ்வாகு மன்னர்கள், சூரிய வம்ச மன்னர்கள் அந்த ரங்கநாதனை வழிபட்டார்கள் என்று காண்பிக்கிறார். அந்த குலத்தில் பிறந்ததினால்தான் தர்மசேனன் ராமனை தன் குலதெய்வமாக ஏற்று ஸ்ரீ வீரராகவனை அனவரதம் தொழுது வந்தார். ராகவனிடத்திலேயே வைத்த மனது உடையவராய் மிகுந்த தவத்தினால் அந்த ராகவனை ஆராதித்து வந்தார். அவரும் அவருடைய மக்களும் தங்களுடைய எல்லா விதமான சொத்துக்களும் ஸ்ரீ வீரராகவன் தான். தங்களுக்கு ஸ்ரீ வீரராகவனை தவிர்த்து வேறொரு செல்வம் சம்பத்து இல்லை என்னும் உறுதியுடன் இருந்தார்கள். ஒரு நல்ல காலம் வாய்த்தது. கனிந்த அந்த காலத்தில் இக்குலத்தில் ஸ்ரீ வீரராகவனை தான் மணமுடிக்க வேண்டும் என்னும் பேராவலுடன் சாக்ஷாத் மகாலட்சுமி தாயாரே அவதாரம் செய்தார். ஒரு குலத்தில் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அவர்கள் பிறப்பதினால் அக்குலத்திற்கு பெருமை உண்டாக வேண்டுமே. சாஸ்திரங்கள் கூறுகின்றன, அழகிய பூந்தோட்டம் அமைந்திருக்கிறது, நல்ல வாசனை மிகுந்த புஷ்பங்கள் பலவும் அங்கே பூத்து குலுங்குகின்றன. அந்த பூந்தோட்டத்தின் நடுவில் காய்ந்து உலர்ந்து போன ஒரு கள்ளிச்செடியும் இருக்கின்றது. திடீரென்று நிகழ்ந்த ஒரு விபரீதத்தினால், ஆகாயத்தில் மின்னல் தாக்கியதினால் உலர்ந்து காய்ந்து விட்டதான கள்ளிச்செடி பற்றி எரிய ஆரம்பித்தது என்றால் என்ன ஆகும்? பூந்தோட்டம் முழுவதும் கருகிவிடுமே. நல்ல பூந்தோட்டம், பல புஷ்பங்களும் காய்கனி வகைகளும் நிறைந்திருந்ததான தோட்டம் ஒரே ஒரு கள்ளிச்செடியினுடைய சம்பந்தத்தினாலே காய்ந்து தீந்து கருகிவிட்டது போன்று தான் நல்ல குலத்தில் தவறான நடவடிக்கைகள், தீய ஒழுக்கங்கள் கொண்டவனாய் ஒரு பிள்ளை பிறந்தால் அந்த குலம் நாசமடைகிறது. ஆனால் இதையே சற்று மாற்றி பாருங்கள். பெரும் முட்கள் நிறைந்ததொரு தோட்டம், ஏக்கரா கணக்கில் முட்கள் நிறைந்திருக்கிறது. அதன் நடுவில் பூத்து குலுங்கும் புஷ்பங்கள் நிறைந்த ஒரே ஒரு விருட்சம், ஒரே ஒரு மரம். அதுவும் அந்த புஷ்பங்களுக்கு கம 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 என்று வாசனை வீசுகிறது என்றால், முச்செடியின் நடுவில் பிறந்திருக்கும் ஒரு புஷ்ப மரம் அந்த உத்தியான வனத்தையே வாசனை உடையதாக செய்கின்றது. நல்ல தோட்டத்தின் நடுவில் பிறந்த முச்செடி அந்த தோட்டத்தையே நாசமாக்குகிறது. இதுபோன்று தான் சுபுத்திரன் குபுத்திரன், தவறான நடவடிக்கை கொண்ட தீய பழக்கங்கள் கொண்ட பிள்ளையினால் நல்ல குலம் அழிகின்றது. தீய பழக்கங்கள் உடைய ஒரு குலத்தில் நல்ல பிள்ளை பிறந்தால் பிரஹ்லாதனைப் போல அக்குலம் விளங்குகிறது. குலமும் நல்ல குலம், பிறந்த குழந்தையும் நல்ல குழந்தை எனில் அங்கே நடைபெறும் விசேஷத்திற்கு வேறு ஒரு அத்தாட்சி நமக்கு தேவையா என்ன? அதுபோன்று தான் பகவான் எந்தெந்த அவதாரங்கள் செய்கின்றானோ அந்தந்த அவதாரங்களில் அவருடைய அவதாரத்திற்கு எல்லா வகையிலும் ஏற்றவளாக பிராட்டித்தான் ஆவிர்பவிக்கின்றாள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்கே கனகவல்லி என்னும் திருநாமத்துடன் தர்மசேன மகாராஜாவிற்கு சாக்ஷாத் மகாலட்சுமியே பெண்ணாக பிறந்திட்டாள். ராஜா தான் செய்த தவம் பலித்தது என்று கொண்டாடினான்.
அந்தணர்களுக்கு தானங்களை வாரி வழங்கினான். அந்த பெண்ணை கண்ணும் கருத்துமாக சீரும் சிறப்புமாக நன்கு வளர்த்து வந்தான். அரசகுமாரி என்றால் அவள் தன் வாழ்க்கைக்கு கேட்கவா வேண்டும்? அதுவும் திருமகள் கொள் பிறந்திட்டாள் என்று சாக்ஷாத் மகாலட்சுமியே அன்றோ பெண்ணாக பிறந்திருக்கிறாள். அரசன் சந்தோஷ மிகுதியினால் பூரிப்பின் எல்லையினால் அக்குழந்தையை வளர்த்தான். குழந்தைக்கு மனம் முடிக்க வேண்டிய சரியான சமயம் வந்தது. இவனோ தர்மசேனன். ஆம், தர்ம வழியில் தான் நடப்பான். தர்மத்தை மீறி ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான். ஒருவேளை தர்மத்தை மீறும் சந்தர்ப்பம் ஏற்பட்டது, உனக்கு உயிர் முக்கியமா அல்லது தர்மம் முக்கியமா என்று கேட்டால் உயிரையும் விட்டு தர்மத்தைத்தான் கைக்கொள்வதற்கு இந்த அரசர்கள் அக்காலத்தில் சித்தர்களாக இருந்தார். பெண்ணோ குலத்திலும் சீலத்திலும் அழகிலும் எல்லா விதத்திலும் சிறந்தவளாக இருக்கின்றாளே, இவளுக்கு தகுந்ததொரு ராஜகுமாரனை நாம் எங்கு சென்று தேடுவது? நமக்கு வேறு யார் கதி? ஹே வீரராகவா, உன்னை சரணடைந்தேனப்பா. இவ்வளவு காலம் நான் உன்னை ஆராதித்து வந்தது சரி என்றால் என் பெண்ணுக்கு எல்லா விதத்திலும் தகுந்த வரனை நீயே அளிக்க வேண்டும் என்று மனமுருகி பிரார்த்தித்தான். இன்றும் நாம் வீரராகவ பெருமாள் தேவஸ்தானத்தில் பெருமானை சென்று சேவித்து தாயார் சன்னதிக்கு வந்தால் பலரும் 5 வெள்ளிக்கிழமைகளில் தாயாருக்கு அர்ச்சனைகள் செய்து தங்களுக்கு மாங்கல்ய பாக்கியத்தை பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். அவர்கள் எண்ணம் உடனேயே ஈடேறுகின்றது. இது கண்கூடாக நாம் பார்க்கும் உண்மை. அது தவிர மேலும் இந்த இடத்திற்கு வந்து இங்கேதானே பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்கிறது. இவன் கல்யாண வீரராகவன் அல்லவா? மணக்கோலத்தில் பெருமாளை நாம் இங்கு சேவிக்கப் போகிறோம். இங்கே வந்து இங்கே பெருமானை வழிபட்டோமேயானால், பெருமானையும் தாயாரையும் சேர்த்தியில் வழிபட்டோமேயானால் நம்முடைய எண்ணம் உடனேயே ஈடேறிவிடும். இதற்கு யார் சாட்சி? இதற்கு யார் உதாரணம் என்றால் தர்மசேனன் தான் சாட்சி. உள்ளம் உருகி வீரராகவ பெருமானை பிரார்த்தித்தார். எந்த காரியத்தை எந்த சமயத்தில் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அறியாதவனாய் எம்பெருமான். ஆகையால் அரசனுடைய துயர் துடைப்பதற்கு பகவான் சங்கல்பம் செய்து கொண்டான். சத்திய சங்கல்பம் பூண்டவனான பெருமானுடைய அந்த சங்கல்ப விசேஷத்தை தடுப்பதற்கு யாருக்குத்தான் சக்தி இருக்கிறது? யாரால் தான் அதை தடுத்து விட முடியும்? ஒரு சமயம் கனகவல்லி தர்மசேனன் அந்த பெண்ணை வசுமதி என்று அழைப்பான். ஆம், அரசனுடைய எல்லா செல்வமும் இப்பெண் பிள்ளைதானே. அத்தகையதொரு வசுமதி வீக்ஷாரண்யத்தில் ஹிருத்தாபநாசினி என்னும் பெரிய புஷ்கரணியில் தன் தோழிகளுடன் விளையாடச் சென்றாள். அப்பொழுது அங்கே வேட்டைக்கு வந்த ஓர் அழகிய ராஜகுமாரனை பார்த்தாள். இவன் என்ன விண்ணுலகத்திலிருந்து இறங்கி வந்தவனாம்? மண்ணுலகில் இது போன்றதொரு அழகை பார்த்ததே இல்லையே என்று வைத்த கண் வாங்காமல் தான் பெண், அதுவும் அரசகுமாரி என்பதையும் மறந்து அவனையே பார்க்க ஆரம்பித்தாள். இருவர் கண்களும் ஒன்றுக்கொன்று சந்தித்து கொண்டன. இது என்ன தர்மவர்மாவின் தவத்திற்கு சோதனையா அல்லது தர்மவர்மாவின் தவத்தின் சித்தியா?